அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது ரகீப் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலம் பல்வேறு விதமான தீன் மற்றும் துன்யா சார்ந்த சேவைகளை ஆற்றி வருகின்றோம். இச்சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இச்சேவைக்கு பொருளாதார உதவி செய்ய விரும்புபவர்களுக்கு இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் QR கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீவு சேவையில் நீங்களும் பயன்பெறுங்கள், பங்கு பெறுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிஸ்ஸஸு நபியின் பாகம் 4, பாடம் 4. இப்ப இதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா, முதலாவதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதற்கு பதில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினுடைய பதிலை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதற்காக வேண்டி அழைப்பு கொடுத்தாங்க என்ற ஒரு விஷயத்த அதை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு எவ்வாறாக சொல்லி கொடுத்தாங்க சொன்னாங்க என்பதை மிகவும் விளக்கமாக நம்ம பார்த்தோம். அப்ப அதற்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்கள் இப்ப இந்த விஷயத்துல பதில் கொடுக்குறாங்க. மா நஃப்கஹு கஸீரம் மிம்மா தகூல். நீ கூறக்கூடியவற்றிலிருந்து அதிகமானவற்றை எங்களால் விலகிக் கொள்ள முடியவில்லை என்ற ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தினுடைய பதில்களை இந்த ஒரு பாடத்துல நாம பார்க்க போறோம். அப்ப இரண்டாவது ஒரு தலைப்பாக ஷுஐபுன் யதஅஜ்ஜபு மின் கௌமிஹி. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கூட்டத்திலிருந்து ஆச்சரியப்பட்டார்கள். என்ன விஷயம் சொன்னா, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தின் மூலமாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இதற்கு கீழே நம்ம பார்க்க போறோம். இது இரண்டாவது தலைப்பு. அஸ்ஸஹ்முல் அஃபீர், இறுதியான ஒரு பேச்சு. இதுக்கு அஸ்ஸஹ்முல் அஃபீர்னு சொன்னா இறுதியான அம்பு என்பதாக அர்த்தம். ஆனா இதனுடைய ஒரு நோக்கம் என்பது, இந்த வார்த்தையின் நோக்கம் என்பது இறுதியான ஒரு பேச்சு. அதாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்கள் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அந்த விஷயத்த நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு பாடத்துல. இன்ஷா அல்லாஹ் இப்ப பாடத்துக்குள்ள போகலாம். மா நஃப்கஹு கஸீரம் மிம்மா தகூல். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டமானவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தை. இது குர்ஆனுடைய வசனமாக இருக்கு. அது அப்படியே இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பாக போட்டிருக்காங்க. மா நஃப்கஹு, எங்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை, கசீரன் அதிகமானவற்றை, மிம்மா தகூல் நீ கூறக்கூடியவற்றிலிருந்து அதிகமானவற்றை எங்களால் விலகிக் கொள்ள முடியவில்லை என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் சொல்றாங்க. இந்த தகூரு என்பது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றாங்க. மா என்பது இந்த இடத்துல மா நபி, லா நஃப்கஹு எங்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதாக ஒரு அர்த்தத்தை தருது. நஃப்கஹு என்பது ஒரு ஃபஅல் முதாரியா இருக்கு. இதனுடைய மாதிரியான ஃபஅல் ஃபகிஹ யஃப்கஹு ஃபிக்ஹுன். ஃபிக்ஹுன் நம்ம படிச்சிருப்போம். ஃபிக்ஹுன் அப்படின்னு சொன்னா விளங்கிக் கொள்வது. நஃப்கஹு ஃபகிஹ யஃப்கஹு நஃப்கஹு எங்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. கசீரம் மிம்மா தகூல் நீ கூறக்கூடியவற்றிலிருந்து. وَتَجَاهَلَ الْقَوْمُ مَا أَرَادَهُ شُعَيْبٌ. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தினரிடத்தில் எந்த ஒன்றை நாடுகிறார்களோ அதை அந்த கூட்டத்தினர்கள் அறியாததை போன்று நடித்தார்கள். தஜாஹல அப்படின்னு சொன்னா அறியாததை போன்று நடிக்கிறது. இந்த இடத்துல தா என்பது முதாரியான வரக்கூடிய அந்த கருப்பு என்பதாக நம்ம நினைச்சு இந்த தஜாஹலுடைய இந்த பால நம்ம முதாரியான பால் நினைக்க கூடாது. இது ஒரு மாதியான பால். தஃபா அல என்ற ஒரு பாபுல இருந்து வருது. இப்ப இதுக்கு என்ன மீனிங் சொன்னா, இப்ப மரீதா அப்படின்னு சொன்னா நோயாளி ஆனான். ஆனா தமாரதா அப்படின்னு சொன்னா நோயாளியாக நடிக்கின்றான் என்பதாக அர்த்தம் கொடுக்கும். இந்த பாபுல வரக்கூடிய அதிகபட்ச அர்த்தம் வரக்கூடியதே இப்படிதான் வரும். தஜாஹல் அப்படின்னு சொன்னா அறியாமையாக நடித்தார்கள் என்பதாக அர்த்தம். மா அராதஹு ஷுஐபுன், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒன்றை நாடுகிறார்களோ. இப்ப இந்த ஹூ என்பது கௌமின் பக்கம் திரும்புகிறது. இந்த ஹூ என்பது கௌமின் பக்கம் போகுது. இந்த கௌம் என்பது நம்ம பார்க்கும் பொழுது பெரிய கூட்டம் என்பதாக சொல்லும் பொழுது இது ஜமாஆக இருக்கலாம் என்பதாக நினைக்க கூடாது. இது வார்த்தையில் இது ஒருமையாகவே இருக்கு. அதனாலதான் மா அராதஹு ஷுஐபுன், அதை திருப்பக்கூடிய இந்த லமீர்லையும் அதை ஒருமையாகவே திருப்புறாங்க. கஅன்னஹு கான யதகல்லமு மஅஹும் ஃபீ லுகத்தின் அஜ்னபிய்யத்தின். அதாவது அந்த கூட்டத்தினர்கள் எவ்வாறாக இருந்தாங்கன்னு சொன்னா, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஒரு அறியாத ஒரு மொழியை பேசியது போன்று அவர்கள் இருந்தார்கள். அதாவது யாருக்கும் தெரிந்திராத ஒரு மொழியை அவர்களிடத்துல பேசுவது போன்று அவர்கள் இருந்தார்கள், நடித்து கொண்டிருந்தார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரினுடைய மைந்தனாகவே இருக்காங்க, அந்த ஊரை சார்ந்தவங்களாக இருக்காங்க, அந்த ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு சகோதரராக இருந்தும் கூட
அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேசக்கூடிய அந்த மொழி என்பது அது ஒரு அறியாத மொழியை பேசுவதை போன்று அந்த கூட்டத்தினர்கள் இருந்தார்கள். அன்னஹு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்ததை போன்று, கான யதகல்லமு அதாவது பேசிக்கொண்டு இருந்ததை போன்று. கான என்பது அது நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை குறிக்கும். எத்தக்கல்லமு என்பது ஒரு நிகழ்காலத்தையோ அல்லது வருங்காலத்தையோ குறிக்கும். இது ரெண்டுமே ஒரே இடத்துல வரும்பொழுது கான ஷுஐபுன் எத்தக்கல்லமு என்பதாக வரும்பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிக்கொண்டு இருந்ததை போன்று, பேசிக்கொண்டு இருந்ததை போன்று, அதாவது கடந்த காலத்தில் நிகழ்கின்ற ஒரு விஷயத்தை குறிக்கிறது. மாஹும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்கள். பி லுகத்தின் அஜ்னபியத்தின், அஜ்னபியத்தன்னா அரிதான அறியாத ஒரு மொழி. லுகத்தின் அஜ்னபியத்தன்னா அறியாத ஒரு மொழி. மஅ இன்னும் மஅனா உடன், உடன் அன்னஹு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்னுல் பலத் அந்த ஊர்வாசியாக இருந்தார்கள். இப்னு சொன்ன மகன் தான், ஆனா இப்னுல் பலத்னு சொல்லும் பொழுது அந்த ஊர்வாசியாக அந்த ஊரினுடைய ஒரு மைந்தனாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலையும் அவ்வாறாக நினைத்தாங்க, அவ்வாறாக சொன்னாங்க. வஅஹுல் கௌம் அந்த கூட்டத்தினுடைய ஒரு சகோதரராக இருந்தார். وكأنه كان غير مبين في كلامه غير مصلح مع أنه من أبلغهم كلاما وأفصحهم بيانا. இன்னும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பேச்சுல ஒரு தெளிவில்லாதவர்களை போன்று அந்த கூட்டத்தினர்கள் நடந்து கொண்டார்கள். இன்னும் என்னன்னா, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் பேசுவதை விட ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்பவும் விளக்கமாக தெளிவானவர்களாக பேசக்கூடியவர்களாக இருந்தும் கூட ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் அவ்வாறாக இருந்தாங்க. அன்னஹு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்ததை போன்று, கான கைர முபீனின், முபீன் சொன்னா தெளிவானது, கைர முபீன் சொன்னா தெளிவில்லாது, ஃபீ கலாமிஹி அவர்களுடைய பேச்சு, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேச்சுல ஒரு தெளிவில்லாததை போன்று அவர்கள் இருந்தார்கள். கைர முஃப்ஸிஹின், முஃப்ஸிஹின்னாலும் முபீன்னாலும் ரெண்டுமே ஒரே விதமான அர்த்தத்தை கொண்டதாக தான் இருக்கு. இப்ப இந்த ரெண்டுலயுமே கைர அப்படிங்கிறதுக்கு நசப் செய்யப்பட்டு வருது. இந்த நசப் எவராக வருதுன்னு சொன்னா கானவுடைய ஹபராக இந்த கைர முபீனின் அதே மாதிரி கைர முஃப்ஸிஹின் என்பதாக இருக்கிறதுனால இதற்கு நசப் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா கானவுடைய ஹபருக்கு நசப் செய்யப்படும். கான ஷுஐபுன் கைர முபீனின் ஃபீ கலாமிஹி கைர முஃப்ஸிஹின். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல கானவுடைய இஸ்மாக இருக்கிறாங்க, அதனுடைய ஹபர் கைர முபீன். மஅ அன்னஹு மின் அபுலகிஹிம் கலாமன். இன்னும் என்னன்னு சொன்னா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தினர்களே அதிகமாக தெளிவாக பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னஹு அன்னஹு என்பது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கிறது. அபுலக் பலீக் அப்படின்னு சொன்னா தெளிவாக அப்படின்னு சொல்லுவாங்க. அபுலக் அப்படின்னு சொன்னா மிகவும் தெளிவாக. அபுலக் அப்படிங்கிறது நம்ம இஸ்மு தஃதீல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிருப்போம், ஒரு நஹுவை நம்ம படிச்சிருப்போம். அபுலக் அப்படின்னு சொன்னா மிகவும் தெளிவாக. அந்த கூட்டத்தினர்களிடத்திலேயே மிகவும் தெளிவாக பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க. கலாமன் பேச ரொம்ப தெளிவாக உள்ளவர்களாக இருந்தார்கள். பயானன் இந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு, அதனாலதான் இங்க தனியாக நான் எழுதியிருக்கேன் அப்சஹிஹிம் பயானன். அப்சஹன் சொன்னா மிகவும் தெளிவான, ஃபசீஹான்னு சொன்னா தெளிவான, அப்சஹன் சொன்னா மிகவும் தெளிவாக அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. வஹாகதா யகூலு நாசு இதா கபுரத் அலைஹிமுன் நசீஹத்து வஷக்கா அலைஹிமுல் அமலு. இப்ப ஒரு பொதுவான விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரிதான் நடந்து கொள்றாங்க மக்களிடத்துல. அவர்களுக்கு மீது உபதேசங்கள் அதிகமாக சொல்லக்கூடிய நேரத்திலையும் அதே போன்று அவர்களுடைய வேலை அவர்களிடத்துல கஷ்டமாகும் பொழுதும் இவ்வாறாக தான் மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் என்ற ஒரு பொதுவான விஷயத்த சொல்றாங்க. இவ்வாறாக தான் மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள். இதா கபுரத் அலைஹிமுன் நசீஹத்து அவர்களின் மீது உபதேசம் பெரிதாகும் பொழுது, பெரிதானால். இதா கபுரத் இந்த இடத்துல கபுரத் என்பதற்கு கீழே பிரிண்டிங் மிஸ்டேக்காக வந்திருக்கு, கபீரத் என்பதாக. கபுரத் அலைஹிமுன் நசீஹத்து அவர்களின் மீது உபதேசம் அதிகரிக்கும் பொழுது. இந்த நசீஹத்து என்பது கபுரத்தினுடைய பாயிலாக இருக்கும். வஷக்கா அலைஹிமுல் அமலு அவர்களின் மீது வேலை என்பது கடினமாக ஆனால். ஷக்கா அப்படின்னு சொன்னா கடினமாக கஷ்டமாக ஆகிறது. அலைஹிம் அந்த மக்களின் மீது அல் அமலு அப்படின்னு சொன்னா வேலைகள். இந்த ஷக்கவுடைய பாயில் தான் அல் அமலு என்பதாக இருக்கு. ஷக்கல் அமலு அலைஹிம் அவர்களின் மீது வேலைகள் அதிகமானால். அவர்கள் இவ்வாறாக தான் சொல்றாங்க மக்கள் எல்லாம். ஷுஐபுன் யதஅஜ்ஜபு மின் கௌமிஹி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தினர்களிடந்து ஆச்சரியப்படுகிறார்கள். இப்ப ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா தான் பயப்படுவதற்கு அதிகம் தகுதியுடையவனாக இருக்கிறான்.
அப்ப நீங்க என்னுடைய குடும்பத்தை பயப்படுறீங்க, என்னுடைய உறவினர்களை நீங்க பயப்படுறீங்க. இன்னும் அந்த குடும்பத்தினர்கள் அவர்கள் ஆஹ் பலவீனமுறர்களாக இருக்காங்க, அவர்கள் அழியக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படி இருந்தும் அவர்களை நீங்க பயப்படுறீங்க, அல்லாஹோ பயப்பட மாட்டீங்களா என்பதாக ஒரு விஷயத்தை நினைச்சு ஒரு விஷயத்தை சொல்லி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அதனாலதான் இதனுடைய இந்த பாடத்தினுடைய தலைப்பு ஷுஐபுன் யதஅஜ்ஜபு மின் கௌமிஹி. அவருடைய கூட்டத்தினரை பார்த்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். وتعللوا بضعفه ووحدته. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பலவீனத்தையும் அவருடைய தனிமையையும் காரணமாக காட்டினார். காரணம் காட்டி அவர்கள் சொன்னார்கள் வஅன்னஹு லௌலா அஷீரத்துஹு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குடும்பம் என்பதாக இல்லைன்னு சொன்னா, கராபத்துஹும் அவருடைய உறவினர்கள் இல்லைன்னு சொன்னா, லஹு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய உறவினர்கள் இல்லைன்னு சொன்னா, ல ரஜமூஹு பில் ஹிஜாரதி அவர்களை கற்களை கொண்டு அடித்திருப்பார்கள் என்பதாக சொல்றாங்க. ல ரஜமூஹு அவர்கள் அவரை கற்களை கொண்டு அடித்திருப்பார்கள். இந்த லாம் எதுக்கு வருதுன்னு சொன்னா, லௌலா லௌலா என்ற வரக்கூடிய இந்த ஷர்த்துனுடைய சொல்லுக்கு அதனுடைய பதில்ல இந்த லாம் என்பது வர்றோம். அதுக்காக வேண்டி இந்த லாம கொடுத்திருக்காங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனிமைப்படுத்தியிருப்பார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட்டத்தினர் சொல்லக்கூடிய அந்த சொற்களை நிராகரித்தார்கள். இஸ்தன்கர் அப்படின்னு சொன்னா நிராகரிக்கிறது, ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறது, தவறு என்பது சுற்றி காட்டுவது. وتعجب من أن يكون الله العزيز القادر والقوي القاهر أهون عليهم من عشيرة. அதாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மின் ஐ யகூன் அல்லாஹு அல்லாஹு அல் அசீஸ். அல் அசீஸ் சொன்னா கண்ணியமான. அல்லாஹு தாலா எல்லா புகழுக்கும் அவனே உரித்தானவன், அதுதான் அல் அசீஸ். இது அல்லாஹுடைய சிஃபத்தா இருக்கு. அல் காதிரு அல் காதிர்னா எல்லா விஷயத்தையும் செய்வதற்கு சக்தி பெற்றவன். அல் காதிர்னா சக்தி பெற்றவன் என்னன்னு சொன்னா எல்லா விஷயத்தையும் அவன் செய்வதற்கு சக்தி பெற்றவன். அல் கவியு சக்தி வாய்ந்தவன். சக்தி வாய்ந்தவன் சொன்னா அவனுக்கு மேல எந்த ஒரு சக்தியும் கிடையாது, அவன் தான் சக்தி உடையவன். அல் காஹிரு அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் அடக்கி ஆளுபவன். அஹுவன் அஹுவன் சொன்னா ஹவுன் அப்படின்னு சொன்னா தாழ்வானது இழிவானதுக்கு சொல்லுவாங்க. அஹுவன் சொன்னா இதை விட அது இழிவானது அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க. அலைஹிம் அவர்களுக்கு மின் அஷீரத்தின். அஷீரத்தின் சொன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், குலம் குடும்பம் என்பதாக சொல்லுவாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எதுக்குன்னு சொன்னா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்களுக்கு மீது அவர்களுக்கு தாழ்ந்தவராக ஆகிவிட்டானா, அல்லாஹ் தாலா தாழ்ந்தவனாக ஆகிவிட்டானா. மின் அஷீரத்தின் என்னுடைய குடும்பத்தை விட, அதாவது என்னுடைய குடும்பத்தோடு சேரும் பொழுது அல்லாஹ் தாலா அவர்களுக்கு தாழ்ந்தவனாக ஆகிவிட்டானா என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க. ஐ யகூன் அல்லாஹு அல்லாஹு தாலா ஆகியிருக்கின்றானா. அல் அசீசு இதெல்லாம் அல்லாஹுடைய சிஃபத். அல் அசீசு கண்ணியமிக்க, அல் காதிரு சக்தி வாய்ந்த, வல் கவியு சக்தியுடைய, அல் காஹிரு அடக்கியாளக்கூடியவன் அவர்களின் மீது தாழ்ந்தவனாக மிகவும் தாழ்ந்தவனாக இருக்கிறானா. மின் அஷீரத்தின் என்னுடைய குடும்பத்தை விட என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா தான் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தானவன், சக்திக்கும் அவன் தான் உரித்தானவன். அவனுக்கு பயப்படாமல் என்னுடைய குடும்பத்திற்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க. அவர்கள் காரணமாகிறார்கள். லில் அம்ரால் அவர்களுக்கு நோய் ஏற்படும், வல் ஹலாக் அவர்களுக்கு அழிவு ஏற்படும், அவர்களுக்கு பலவீனம் ஏற்படும், வல் அஜிஸ் இயலாமை ஏற்படும். அப்ப இந்த விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடியவர்கள். உருதத்துன்னு சொன்னா ஏற்படக்கூடியவர்கள், காரணமாக கூடியவர்கள். அப்படிப்பட்ட என்னுடைய குடும்பத்திற்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைக்கிறாங்க, சொல்றாங்க, அப்படிப்பட்ட என்னுடைய குடும்பத்திற்கு நீங்க அதிகமாக மரியாதையும் கண்ணியமும் கொடுத்து என்னைய விட்டுருவீங்க. ஆனா அல்லாஹு தாலாவுக்கு நீங்கள் கண்ணியமும், அல்லாஹு தாலா தான் சக்தி வாய்ந்தவன், அவனுக்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்களா என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க. قالوا يا شعيب ما نفقه كثيرا مما تقول. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்கள் கூறினார்கள், யா ஷுஐபு ஓ ஷுஐபே, மா நஃப்கஹு கஸீரன் மிம்மா தகூல் நீ கூறக்கூடியவற்றிலிருந்து அதிகமானவற்றை எங்களால் விலகிக் கொள்ள முடியவில்லை. நம்ம இந்த இபாரத்தை நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். நிச்சயமாக நாங்கள் உன்னை காண்கிறோம். நராக நரா அப்படின்னு சொன்னா நாங்கள் பார்க்கிறோம், உன்னை பார்க்கிறோம். பீனா எங்களிலே பலவீனமானவனாகவே பார்க்கிறோம். வலவுலா ரஹுதுக லரஜம்னாக்
உன்னுடைய கூட்டத்தினர்கள், உன்னுடைய குலத்தினர்கள், குடும்பத்தினர்கள் இல்லையானால் ல ரஜம்னாக, உன்னை நாங்கள் கல்லை கொன்று எரிந்து கொன்றிருப்போம் என்பதாக சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு இபாரத் என்பது இது ஷத்தாக இருக்கு, இது பதிலாக இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு இபாரத் தான். வலவுலா அரஹத்துக்க ல ரஜம்னாக், உன்னுடைய கூட்டத்தினர்கள் இல்லையானால் உன்னை நாங்கள் கல்லெறிந்து கொண்டிருப்போம். வமா அந்த அலைனா பி அசீஸ், எங்களிடத்திலே நீ கண்ணியம் உள்ளவனாகவும் இல்லை என்பதாக சொல்றாங்க. அதுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்றாங்க, யா கௌமி, என்னுடைய சமுதாயத்தினரே, அரஹதி அஸ்வா அலைக்கும் மினல்லாஹ், என்னுடைய கூட்டத்தினர்கள், என்னுடைய குலத்தினர்கள் உங்களுக்கு கண்ணியம் உள்ளவர்களா? மினல்லாஹ், அல்லாஹுவை விட உங்களிடத்தில் என்னுடைய கூட்டத்தினர்கள் உங்களுக்கு கண்ணியம் உடையவர்களா என்ற ஒரு கேள்வியாக கேட்கிறாங்க. வத்தஹதுமுஹு வராஅகும் துஹ்ரியா, நீங்கள் அல்லாஹுவை எடுத்துக்கொண்டீர்கள், வராஅகும் உங்களுக்கு பின்னால், துஹ்ரியா உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் அல்லாஹ்வை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்பதாக சொல்றாங்க. இன்ன ரப்பி பிமா தஅமலூன முஹீத், நிச்சயமாக என்னுடைய இறைவன் நீங்கள் எந்த விஷயத்தை செய்கிறீர்களோ அதையெல்லாம் சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கின்றான். முஹீத் அப்படின்னு சொன்னா சூழ்ந்து அறியக்கூடியவன். அஸ்ஸஹமுன்னு சொன்னா அம்பு, அல் அஹீரும் சொன்னா இறுதியான என்பதாக அர்த்தம். இதனுடைய இந்த வார்த்தையினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா இறுதியான ஒரு பேச்சு. அதாவது பொதுவாக எல்லா சமுதாயத்தினரும் அவர்களுடைய நபிமார்களை பார்த்து கடைசியாக இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. இந்த வார்த்தை அல்லாஹுடைய வேதனை இறங்குவதற்கு முன்பதாக இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தையை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினரும் அவரை பார்த்து சொல்றாங்க. அப்ப அது என்ன வார்த்தை என்பதுதான் இந்த ஒரு பாடத்துல பார்க்க போறோம். வலம்மா இன்கதஅத் ஹுஜ்ஜத்துஹும், அவர்களுடைய ஆதாரங்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்ட பொழுது, அத்லகு அஸ்ஸஹமல் அகீர், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாதங்கள் எல்லாம் துண்டிக்கும் பொழுது, துண்டிக்கக்கூடிய அந்த நேரத்துல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்கள் கடைசி அம்பாக எரிந்தார்கள், வெளியிட்டார்கள். அப்ப லம்மா இன்கதஅத் அப்படின்னு சொன்னா துண்டிக்கக்கூடிய அந்த நேரத்தில், துண்டிக்கும் பொழுது, லம்மா என்பது ஒரு நேரத்தை குறிக்கும். இன்கதஅத், இன்கதஅ அப்படின்னு சொன்னா துண்டிக்கிறது. ஹுஜ்ஜத்துஹும் அவருடைய வாதம், அவருடைய ஆதாரங்கள் எல்லாம் துண்டிக்கப்படும் பொழுது, நிராகரிக்கப்படும் பொழுது, அத்லகு அஸ்ஸஹமல் அகீர், கடைசி அம்பை இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா கடைசி சொல்லாக சொன்னார்கள். அல்லது அத்லகஹு அல் முத்தகப்பிரூன் மின் குல்லி உம்மத்தின் அலா நபியிஹிம் வ அத்பாஇஹிம், அந்த சொல்லானது அது எப்படிப்பட்டது என்றால், அத்லகஹு அதை வெளியிடுவார்கள், அல் முத்தகப்பிரூன் பெருமை கொண்டவர்கள் அதனை வெளிப்படுத்துவார்கள். இந்த ஹூ என்பது அஸ்ஸஹமல் அகீர் என்பதற்கு திரும்பும். மின் குல்லி உம்மத்தின் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும், அலா நபிஹிம் அந்த கூட்டத்தினருடைய நபியின் மீது, வ அத்பாஇஹி அவர்கள் அந்த நபியை பின்பற்றக்கூடியவர்களின் மீது அந்த ஒரு சொல்லை சொல்லுவாங்க. முத்தகப்பீரின் ஹமையுடையவர்கள். காலல் மல உள்ளதி லஸ்தக்பரு மின் கௌமிஹி, ஒரு கூட்டத்தினர்கள் சொன்னார்கள். இந்த மலை அப்படிங்கிறது, இந்த வார்த்தை என்பது அது ஒருமையாக இருக்கனால கால என்ற இந்த ஒரு காலம் ஒருமையாக இருக்கு. காலல் மலவு கூட்டத்தினர்கள் சொன்னார்கள். அல்லதீன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இஸ்தக்பரு மின் கௌமிஹி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்திலிருந்து பெருமை அடையக்கூடிய ஒரு குழுவினர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? லனுக்ரி ஜன்னக, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, லனுக்ரி ஜன்னக, நாங்கள் உன்னை வெளியேற்றி விடுவோம். யா ஷுஐபு, ஓ ஷுஐபே, உன்னை நாங்கள் வெளியேற்றி விடுவோம். வல்லதீன ஆமனு மஅக, உன்னோடு யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் நாங்கள் வெளியேற்றி விடுவோம். மின் கரியத்தினா, எங்களுடைய இந்த ஊரை விட்டு. அவு லதஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, அல்லது நீங்கள் எங்களுடைய ஒரு மதத்திற்கே திரும்பி விடுங்கள் என்பதாக சொல்றாங்க. இரண்டே ஷர்த்தை சொல்றாங்க. ஒன்று, நாங்கள் உங்களையும் உங்க கூட யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் நாங்கள் இந்த ஊரை விட்டு வெளியாக்கிறோம், அல்லது நீங்கள் எங்களுடைய மதத்திற்கே வந்துருங்க என்பதாக சொல்றாங்க. நுக்ரி ஜன்னக, இது அஹ்ரஜ, ஹரஜ என்றால் வெளியாகிறது, அஹ்ரஜ அப்படின்னு சொன்னா வெளியாகிறது. அஹ்ரஜ யுக்ரிஜு நுக்ரிஜு, இது நூனை தாக்கி இதோட சேர்ந்து நுக்ரி ஜன்ன என்பதாக வருது. நாங்கள் உங்களை நிச்சயமாக வெளியாக்கி விடுவோம். அவுல தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, அல்லது நீங்கள் என்னுடைய மதத்திற்கே திரும்பி விடுங்கள். ஆத யஊதுனா திரும்புதல், தஊது அதனுடைய நூனை தாக்கீதோட சேர்த்து சொல்றாங்க, ல தஊதுன்ன என்பதாக சொல்றாங்க. அதுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்றாங்க? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், அவ்வளவு குன்னா காரிஹி, நாங்கள் வெறுத்தாலுமா என்ற ஒரு கேள்வியாக கேட்கிறாங்க. அவு என்பது ஒரு கேள்வியாக ஹர்ஃபே இஸ்திஃபாம், நமக்கு தெரிஞ்சது. லவ் குன்னா காரிஹி, நாங்கள் வெறுத்த பொழுதுமா என்பதாக கேட்கிறாங்க. இந்த ஒரு குரானாயத்துல இந்த இடத்துல வரக்கூடிய இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். ல தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, இதுக்கு ஒரு ஷரஹாக தஃப்சீர் கபீர்ல பதிவிடுறாங்க.
அதாவது இந்த ஆதை அவுது என்பது திரும்புதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையா குறிக்குது. அப்ப இதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களும் அதுக்கு முன்னால குஃப்ர்ல இருந்தாங்க. அதற்கு பிறகு அல்லாஹாலா வஹியையும் ருபூவத்தையும் கொடுத்து அவர்களையும் அவர்களை சார்ந்த மக்களையும் ஈமானின் பக்கம் அல்லாஹாலா திருப்பினான். அதனாலதான் இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த கூட்டத்தினர்கள், இல்ல தஊதுன்ன ஃபி மில்லத்தினா, எங்களுடைய கூட்டத்திற்கு திரும்பி விடுங்கள் என்ற இந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இப்ப நம்ம இதுல என்னென்னலாம் பார்த்தோம்? முதலாவதாக ஒரு தலைப்பாக மா நஃப்கஹு கதீரன் மிம்மா தகூல். அதாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்கள் சொன்னாங்க, நீ கூறக்கூடியவற்றிலிருந்து அதிகமானவற்றை எங்களால் விலகிக் கொள்ள முடியவில்லை என்பதாக சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க? ஷுஐப் யதஅஜ்ஜபு மின் கௌமிஹி. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கூட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்னது? அவருடைய கூட்டத்தினர்கள் உன்னுடைய கூட்டத்தினர்கள் குடும்பத்தினர்கள் இல்லையானால் உங்களை நாங்க கல்லை கொண்டு எரிந்து விடுவோம் என்ற இந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதுல நினைச்சு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பயப்பட மாட்டாங்களா என்ற ஒரு விஷயத்தை சொல்லி அந்த இடத்துல ஆச்சரியப்பட்டாங்க. அது சம்பந்தமான குர்ஆன் ஆயத்துக்களை பார்த்தோம். அதே போன்று அதுக்கப்புறம் அஸ்ஸஹ்முல் அஹீர், இறுதியான ஒரு வார்த்தை என்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? காலல் மலஉ அல்லதீன இஸ்தக்பரு மின் கௌமிஹி. அதாவது இரண்டே இரண்டு வார்த்தையை சொன்னாங்க. இதுதான் இறுதியாக அந்த எல்லா உம்மத்தினரும் சொல்லக்கூடிய வார்த்தை. அதாவது உங்களை நாங்க இந்த ஒரு ஊரை விட்டு நாங்கள் வெளியாக்கிடுவோம், அல்லது நீங்க எங்களுடைய மதத்திற்கே திரும்பி விடுங்கள் என்ற இந்த ஒரு வார்த்தையை சொன்ன நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு பாடம் இதனோட முடியுது. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்து வரக்கூடிய பாடத்தை அடுத்த ஒரு பாடங்கள்ல பார்க்கலாம். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.